யாரும் கேட்க முடியாது. தேங்க்யூ. எனது அன்பு சகோதரிகளே, அனைவருக்கும் காலை வணக்கம், மதிய வணக்கம். மதியம் ஆயிடுச்சு. தோழர்களே, நம்ம காலையில் நான் இங்கே வரும்போது எனக்கு தோழர்களே அதிகமாக வரும், சகோதரிகளையே நான் அங்கங்கே இது பண்ணிக்கிறேன். நாங்கள் காலையில் உள்ளே வரும்போதே பார்த்தோம், ஒரு பேண்டு வாத்தியத்தோட ஒரு ரிசீவ் பண்ணுற அந்த இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக பேசிக்கிட்டோம், நம்ம யூனியன்லேயும் இப்படியெல்லாம் பண்ணணும். நாங்கள் இந்த பேண்டு வாத்தியம்லாம் வச்சு வரவேற்றது இல்லை, பொக்கே கொடுக்கறது இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அப்பீலிங்காக நல்லா இருந்தது. ஒரு மனசுக்கு ஏதோ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா இதை எப்படி கொண்டாடுவோமோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் இங்கே உட்காந்துருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. யூனிஃபார்மாக ஒரு கலர் சாரீ எடுத்து கட்டி, நான் மட்டும்தான் அநேகமாக ஆட்மேன் அவுட்டாக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். வித்தியாசமான ஒரு கலரில் ராமசாமி தோழர்கிட்ட கேட்டுக்கல கலர், இல்லாட்டி நானும் இப்படி கட்டிட்டு வந்திருப்பேன். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு, மன மகிழ்ச்சியோட ஒரு நிகழ்வு தான். அதே மாதிரி பார்த்தோம், பரதநாட்டியத்தோட ஒரு குழந்தை இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு வச்சது. நம்மெல்லாம் வாயால மட்டும்தான் பேசுவோம், நமக்கெல்லாம் வாயால மட்டும்தான் பேச முடியுது. நம்ம பார்த்தோம், அந்த குழந்தை கண்ணாலையும் பேசுச்சு. அப்படி அருமையான ஒரு நடனம். உண்மையிலேயே லியாஃபி தோழர்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். புதுமை பெண் சிங்கப்பெண்ணுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். சகோதரிகளை, எனக்கு இந்த மாநாட்டுக்கு நான் பார்க்க வரணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஆக்சுவலாக பார்வையாளராக வரணும் அப்படின்றதுல ரொம்ப விருப்பம் இருந்தது. ஆனால் தலைவர்கள் நம்மகிட்ட பேசினப்ப, நீங்கள் பங்கேற்பாளராக வர வேண்டும், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தின் பொறுப்பாளராக, மகளிர் துணைக்குழுவின் அமைப்பாளராக, ஒரு பங்கேற்பாளராக நீங்கள் வர வேண்டும் என்று தலைவர்கள் நம்மகிட்ட கேட்டாங்க. பங்கேற்பாளராக மட்டுமல்லாமல் எனக்கு வாழ்த்துறை வழங்கியதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு லியாஃபி சங்கத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, எல்ஐசியோட உயிர் நாடிய முதுகெலும்பு, முகவர்கள் நிறைய வார்த்தை சொல்லலாம், ஏஜென்ட்ஸ் இல்லையா? நீங்கள்லாம் தான் முதுகெலும்பா இருக்கீங்க எல்ஐசிக்கு. ஏன்னா எல்ஐசியோட முகவரியை கொண்டு போய் கிராமங்களில் சேர்ப்பது யாரு? இன்னும் உற்சாகமா நல்லா சொல்லலாமே, நிறைய வேலைகள் நீங்க தானே பண்ணிட்டு இருக்கீங்க. முகவர்கள் தான் போய், நான் எதுக்கு பர்டிகுலரா சொல்றேன்னா, ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட இல்லாத ஒரு கிராமத்திலிருந்து எல்ஐசிக்கு எப்படிங்க ஒரு பாலிசி வரும்? யாரால முடியுது? இது முகவர்களால மட்டும்தான் இதை பண்ண முடியுது. அத்தகைய உன்னதமான பணியில பெண் முகவர்களும் இருக்கிறார்கள் என்பது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா நான் பகிரணும்னு நான் நினைக்கிறேன். தோழர்களே, ஒரு முகவர் ஒரு ஃபேமிலியில போய் ஒரு பாலிசி கேட்கிறாங்கன்னா நிறைய கருத்துக்கள் இருக்கும் அந்த ஃபேமிலிக்குள்ள. இப்ப எதுக்குங்க பாலிசி போடணும், நம்மளால முடியுமா அப்படிலாம். ஒரு முகவர் போய் ஒரு ஃபேமிலியில பேசுறாருன்னா அது அவருடைய தேவைக்கு மட்டுமல்ல, அவருடைய பொருளாதார தேவைக்கல்ல, அந்த குடும்பத்தில் ஒரு விளக்கை ஏற்றுவதற்காக தான் முகவர் அந்த குடும்பத்தை அணுகுகிறார் என்பதுதான் உண்மை. இதுதான் நிஜம். இதுல உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்வேன். விவசாயிகள் சங்க போராட்டம் பார்த்தோம் மகாராஷ்டிரால. கொத்து கொத்தா எத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதை நான் பார்த்தோம். அப்ப ராகுல் காந்தி அந்த ஒரு கிராமத்துக்கு போகும்போது அந்த ஒரு விவசாய குடும்பத்தை போய் பார்க்கிறாரு. அந்த விவசாயியின் மனைவி அழுதுட்டு இருக்காங்க. அந்த விவசாயியோட புகைப்படம் அங்க இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு என் வீட்டுல அடுப்பு எரியுதுன்னா அதுக்கு எல்ஐசி தாங்க காரணம், எல்ஐசியோட முகவர் தாங்க காரணம். மீடியா நிறைய பேர் வந்திருக்கீங்க, இன்னைக்கு தான் நீங்க எல்லாம் வரீங்க. என் கணவர் இறந்தவுடன் முதலில் வந்தது எல்ஐசி முகவர் தான். பிளான் 91 போட்டிருந்தாரு. ஸோ கட்டாம விட்டுருந்தாலும் நமக்கு அந்த அமௌண்ட் வரும் இல்லையா, டேபிள் 91. அந்த தொகையில தான் இன்று வரை எனது வீட்டில் விளக்கு எரிகிறது என்று சொல்கிறார். இத்தகைய உன்னதமான பணியில பெண் முகவர்களும் இணைந்திருக்கிறார்கள் என்பதுதான் மகிழ்ச்சியான ஒரு விஷயமா நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். தோழர்களே, நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லை. கரெக்டா? நமக்கு என்னைக்காவது லீவ் இருக்காங்க? சண்டே நமக்கு ஏதாவது லீவ் இருக்கா? ஆபீஸ் லீவு நமக்கு ஏதாவது லீவ் இருக்கா? கிச்சன் எல்லா நாளும் எல்லா நேரமும் இருக்கணும், அப்பதான் 3 நேரம் சாப்பிட முடியும், காஃபி டீ குடிக்க முடியும். நமக்கு ஏதாவது ஓய்வு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை.
அப்ப இத்தனை வேலைகளையும் செய்து ஒரு பெண் முகவர் வெளித்தளத்திற்கு வந்து பாலிசி பிடித்து எல்ஐசிக்கு இன்சூரன்ஸ் பிசினஸ் கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு உன்னதமான ஒரு பணி தான் இது. அப்ப ஒரு பெண் ஒரு சாதனை புரிந்தால் அதை கொண்டாட வேண்டும். ஒரு சின்ன சாதனை புரிந்தால் கூட அதை கொண்டாடணுங்க. பெண்கள் எத்தனை பணிகளுக்கு நடுவில் இதை செய்யறாங்க அப்படிங்கிறதான். அப்ப இந்த இதை கொண்டாட்டமாக வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுலதான் பாத்தீங்கன்னா நான் சார்ந்திருக்கக்கூடிய அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாதனை பெண் முகவர் சங்கமம் நடத்தினோம். தொழில்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உலக தமிழ் சங்கத்துல நடத்தினோம் 2020 சாதனை பெண் முகவர் சங்கமம் நடத்தணும். எதுக்கு இதை பண்ணணும்? எதுக்கு தொழிற்சங்கம் இதை எடுத்து பண்ணணும்? பெண்களை இப்ப மேடம் பேசினாங்கல்ல, நம்ம எதுக்கும் சலைச்சவங்க கிடையாது. நமக்கு ஏதாவது இருக்கா, எந்த இதுவும் நமக்கு எந்த ஹேர்டலும் நமக்கு இல்லாம நாம அனைத்து பணிகளையும் நம்மளால் செய்ய முடியுங்கிறத நிரூபிக்கணும். அப்ப இதை ஊக்குவித்தால் மட்டும்தான் இதால் முடியும், நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற தன்மையில பாத்தீங்கன்னா சாதனை பெண் முகவர் சங்கமம் நடத்தினோம், கௌரவித்தோம். அதே மாதிரி இப்பொழுதும் எங்களுடைய ஒவ்வொரு மகளிர் மாநாட்டிலும் நாங்கள் சாதனை பெண் முகவர்களை கௌரவிக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதான். தோழர்களே, லியாஃபி பெண் முகவர்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு சேம் பிஞ்ச் சொல்லிக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா நான் சார்ந்திருக்கக்கூடிய அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கமும் ஆல் இந்தியா லெவல்லையே மதுரை டிவிஷன்ல தான் ஃபர்ஸ்ட் மகளிர் மாநாடு நடத்தினாங்க. 1987 முதல் மகளிர் மாநாடு ஆல் இந்தியா லெவலில், நான் சொல்றது இந்தியாவில் எங்கேயுமே நடக்கல, மதுரையில தான் முதலாக மகளிர் மாநாடு என்பது நடத்தப்பட்டது. அதே மாதிரி இன்னைக்கு லியாஃபி சங்கமும் மதுரையில முதல் மகளிர் மாநாடு நடத்துறாங்க. அப்ப அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்துக்கும் லியாஃபிக்கும் உரிய ஒரு ஒற்றுமையை நான் வந்து இதுல பாக்குறேன். உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க ஒவ்வொரு மாநாட்டிலையும் சொல்லுவோம், மதுரை டிவிஷன் நாங்க தான் ஃபர்ஸ்ட் டிவிஷன். இனிமேல் லியாஃபி பெண் முகவர்களாகிய நீங்களும் இதை பெருமையோடு சொல்லலாம். மதுரையில நாங்க முதல் மகளிர் மாநாடை நடத்திருக்கோம், இந்தியாவில எங்கேயுமே நடத்தல, மதுரையில நாங்க முதல் மகளிர் மாநாடை துவக்கி விட்டோம் அப்படிங்கிறது தான். தோழர்களே, நான் பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது. அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் எங்களது முன்னாள் தலைவர்கள் போட்ட வித்து தான் நான் இன்று உங்கள் முன் நிற்கிறேன். ஏன்னா அன்னைக்கெல்லாம் யூனியன் பொறுப்பாளர்கள்னா ஆண் தோழர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. பெண் தோழர்கள் என்பதே பொறுப்பாளர்களாக இல்லாத ஒரு சூழல். 1987 முன்னாடி சொல்றேன். அப்ப யூனியன் பொறுப்புக்கு ஆபீஸ் பேரர்ஸா பெண்கள் வர வேண்டும் என்ற முடிவை அன்னைக்கு எடுத்தோம். பெண்கள் பொறுப்பிற்கு வந்தால்தான் இன்னும் பிரத்யேக பிரச்சனைகள் பேசப்படும் அப்படிங்கிற காரணத்துக்காக ட்ரேட் யூனியன் எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கையில எடுக்குங்க. எக்கனாமிக் இஷ்யூஸ் எல்லாமே எடுக்கும். நமக்கு ஊதிய உயர்வா, நமக்கு சேலரியா, எல்லாத்தையும் கையில எடுப்பாங்க. ஆனா நம்ம பெண்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஒரு பெக்யூலியர் இஷ்யூஸ் இருக்கும்ல, அப்ப அதை எப்ப பேச முடியும்? பெண்கள் பொறுப்புக்கு வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பேச முடியும் அப்படிங்கிறதா. மெட்டர்னிட்டி லீவ் வச்சிருக்கோம்னு தலைவர் சொன்னார். இப்ப பிரஸ்ல பேசினப்ப எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா நாங்கெல்லாம் எல்ஐசிக்கு வந்தப்ப ஜாயின் பண்ணப்ப நான் ஒரு ஊழியராக தான் எல்ஐசியில பணியில சேர்ந்தேன். இன்னைக்கு இந்த லியாஃபியோட மேடையில நான் ஒரு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கேன்னா இதுக்கு முழு காரணம் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் தான். சித்ரா என்பவர் ஒரு தனி நபர். அப்ப நாங்கெல்லாம் பணியில சேர்ந்தப்ப எங்களுக்கு வெறும் 90 நாள் தான் மெட்டர்னிட்டி லீவ். நினைச்சு பாருங்க 90 நாள் எப்படி பார்த்தோம்னு. தொழிற்சங்கம் தொடர்ச்சியாக இதற்கான டிமாண்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. பெண்களுக்கு 3 மாதம் 90 நாள், 3 மாதம் கூட சொல்ல மாட்டேன், முன்ன பின்ன எடுத்துக்கலாம், டெலிவரிக்கு முன்னாடி எடுத்தாலும் கணக்கு தான், மொத்தத்தில் 90 நாள் தான் லீவு. இன்னைக்கு 6 மாதம் மெட்டர்னிட்டி லீவ் வித் சேலரி வென்றெடுத்திருக்கிறோம். இதற்கு எப்படி எங்களுக்கு சாத்தியமாச்சு? ட்ரேட் யூனியன் தான். அப்ப பெண்கள் இந்த மாதிரி பொறுப்புக்கு வரும்போது தான் இன்னொரு முக்கியமான ஒரு உதாரணம் நான் சொல்வேன். ஆக்சுவலா விகாசா கமிட்டி எல்லா இடத்துலையும் அமைக்கப்பட்டிருக்கிறதா என்று நாங்கள் சர்வே போனோம் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக. நீதிமன்றத்துக்கும் இந்த சர்வே போனோம். பெண்கள் பாதுகாப்பு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறதா என்று போய் பார்க்கிறோம். பல தீர்ப்புகளுக்கு நீதி வழங்குகின்ற நீதிமன்றத்திலேயே பெண்களுக்கான தனி டாய்லெட் இல்லைங்க. நினைச்சு பாருங்க, எப்படி நீதி வழங்குற ஜட்ஜி வக்கீல் எல்லாம் இருக்கிற அந்த இடத்திலேயே பெண்களுக்கான தனி டாய்லெட்ல. இன்னைக்கு நம்ம எல்ஐசி ஆபீஸ் எப்படி இருக்கு, எல்ஐசி அலுவலகம் நமக்கு எப்படி இருக்கு, நமக்கு எல்லாம் தெரியுமே.
தனி கழிப்பறை இருக்கு, நமக்கு தனியா ஓய்வெடுப்பதற்கு அறை என்பது இருக்கிறது. இப்படி இத்தனை நமது உரிமைகள், இதெல்லாம் உரிமைதான். நாம் வென்றெடுத்திருக்கிற இந்த உரிமையையும் நாம் இன்னும் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்றால் மகளிர் இன்னும் தொழிற்சங்க பொறுப்பிற்கு வர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஆசை. நான் அதை இந்த மேடையில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நான் நிற்கிறேன். பார்க்குறோம், பங்கேற்பாளர்கள் ஸ்டேஜில் இருக்காங்க, பார்வையாளர்கள் கீழே இருக்கீங்க. பார்வையாளர்கள் இவ்வளோ பேர் பங்கேற்பாளர்களாக இங்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அனைவரும் தொழிற்சங்க பொறுப்பிற்கு வந்தால் நாம் நிறைய சாதனைகளை புரிய முடியும் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்ல நினைக்கிறேன். தோழர்களே, தொழில் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே நம்ம பெண்களுக்கெல்லாம் அன்னைக்கு ரெக்ரூட்மெண்ட் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நம்மளோட மதுரை டிவிஷன் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருந்துச்சு அன்னைக்கு எல்ஐசியோட மதுரை டிவிஷன். அன்னைக்கெல்லாம் ஒரு 5 பேர் 10 பேர் தான் பெண் தோழர்கள் இருந்தாங்களாம் பணியில. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பிரான்ச் மேனேஜர் கேடர்லயும் பெண்கள் இருக்காங்க, டெவலப்மெண்ட் ஆபீசர் கேடர்லயும் பெண்கள் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நம்மளால சாதிக்க முடிஞ்சது? தொழில் இவ்வாறாக இப்ப நம்ம தொழிற்சங்க பணினா இது ஒரு சமூகத்துக்கு நம்மால் ஒரு மாற்றத்தை, ஒரு நல்ல ஆரோக்கியமான மாற்றம், அதானே முக்கியம். ஒரு ஹெல்த்தி சேஞ்ச் வரணும்ல சொசைட்டில. அதற்கு பெண்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் கண்டிப்பாக இதை நாம் வென்றெடுக்க முடியும் அப்படிங்கிறதான் தோழர்களே. ஒரு 2 உதாரணம் மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆல்ரெடி லஞ்ச் அவர் தாண்டி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தோழர்களே, எங்களுடைய மகளிர் துணைக்குழுல ஜீவிகா என்ற ஒரு அமைப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஜெண்டர் ஜஸ்டிஸ் வி கேர். இப்ப சைபர் கிரைம் மேடம் பேசினாங்க, பெண்களுக்கு எத்தனை பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறது. அப்ப எங்களுடைய ஜீவிகா குழுவினர், ஜீவிகால நாங்க ஒரு டாக்டர் இருக்காங்க, அந்த குழுல ஒரு வழக்கறிஞர் இருக்காங்க, ஒரு கவுன்சிலர் இருக்காங்க. இத்தனை சேர்ந்து எங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மகளிர் தோழர் அந்த ஜீவிகா கமிட்டியில இருக்கும். எந்த ஒரு இடத்துல ஒரு பெண்ணிற்கோ பெண் குழந்தைக்கோ பாலியல் துன்புறுத்தலோ பாலியல் வன்புணர்வோ ஏற்பட்டுள்ளது என்று கேள்விப்பட்டால் நம்ம ஜீவிகா குழு உடனடியாக அந்த இடத்துக்கு போய் நிற்கிறது. அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்து தருகிறோம். குடும்பத்தில் யாருன்னா பாதிக்கப்பட்ட ஃபேமிலி யாருன்னா வெளியில சொல்லுவாங்களாங்க, சொல்ல முடியுமா? நம்ம ஃபேமிலியை பத்தி பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம குழந்தைய பத்தி என்ன நினைப்பாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க. நாங்க போய் அவங்க கூட தோளோடு தோள் நின்று உங்களுக்கு நாங்க இருக்கோம், உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்து தருகிறோம் என்று நாங்கள் போய் அந்த இடத்துல நாங்க நிற்கும் போது அவங்க எங்களை சகோதரிகளா பாக்குறாங்க. கூட பிறந்த சகோதரி கூட சொல்ல மாட்டேன், உடன் பிறவாத சகோதரிகளா பாக்குறாங்க. அவங்க தான் இன்னும் வெல்விஷஸா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்களோட கைகளை பற்றிக்கொண்டு இப்படி ஒரு உதவி நீங்க செஞ்சிருக்கீங்க, எங்களோட சொந்தக்காரங்கள்ட்ட கூட எங்களால இதெல்லாம் சொல்ல முடியல. 2 எக்ஸாம்பிள் மட்டும் நான் இதுக்கு சொல்ல நினைச்சேன். ஒரு சின்ன பொண்ணுங்க, ஒரு 10 வயசு குழந்தை, ஒரு நல்ல காவல்துறையில ஒரு நல்ல பொறுப்புல இருக்கிறவருடைய குழந்தை. அவங்க வசிக்கிற அந்த குவார்டர்ஸ்லயே மேல் மாடியில் இருக்கிற ஒரு அதே காவல்துறையில பணிபுரியக்கூடிய ஒருத்தர் இந்த குழந்தையிடம் பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கிறார். நினைச்சு பாருங்க, ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, 2 அப்பாங்களும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண அந்த குழந்தைய தான் குழந்தையால பார்க்கணும். பாலியல் சீண்டல் நாங்கள் கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துக்கு விரைவு எங்களுக்கு அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்துக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். எங்க எல்லா இடத்துலயும் அவங்க நின்றுருக்காங்க எங்க கூட. அவர்களுடைய உதவியோடு நாங்கள் போய் அந்த குடும்பத்தை போய் பார்த்து சந்தித்து அவர்களுக்கு உதவிகள் செய்து, அவர் ஒரு போலீஸ் அதிகாரி, அவரால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல, ஏன்னா தன்னோட குழந்தை. அப்ப இதையெல்லாம் மீறிய கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 வருஷம் கழிச்சு நாங்க அதுக்கப்புறம் இன்டர்வென்ஷன்ஸ் வந்தது. இந்த கேஸ் எங்களுக்கு ஒரு பின்னால போயிருச்சு. ஆனா ஒரு 3 ஆண்டுகள் கழித்து அந்த காவல்துறை அதிகாரி எங்க பொறுப்பாளரை கூப்பிட்டு நன்றி சொல்றாரு. என்ன, தவறு செய்தவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டு சஸ்பெண்ட் பண்ணி வேற ஊருக்கு மாத்திட்டாங்க அவரை. பனிஷ்மெண்ட் தொடர்ல. இப்ப இந்த மாதிரி இது நான் பெருமைக்காக இங்க சொல்லல, நாங்க போய் அந்த இடத்துல நின்னோம் எங்களாலதான், அதெல்லாம் இல்லைங்க. பெண்ணுக்கோ பெண் குழந்தைக்கோ எந்த இடத்துல ஒரு அவதூறான ஒரு இது நடக்குதோ அந்த இடத்துல போய் எங்களது குழுவினர் அங்க நிற்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தருகிறார்கள் என்பதற்காக தான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு இடம் நீங்க இமேஜினே பண்ண மாட்டீங்க. 3 வயது குழந்தை, நான் பேர் சொல்ல விரும்பல, ஊர் சொல்ல விரும்பல, அதெல்லாம் எனக்கு மேட்டர், அதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். வெறும் 3 வயது குழந்தைங்க. அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும்? பாலியல் துன்புறுத்தல். இன்னைக்கு அந்த பொண்ணு
காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு போறா. நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய எங்கள் மகளிர் துணைக்குழு, எங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய மகளிர் துணைக்குழு அந்த குழந்தையை தத்தெடுத்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் அந்த குழந்தைக்கு கல்வி உதவி செய்து இன்னைக்கு டிகிரி முடிச்சுட்டு அந்த பெண் ஒரு நல்ல வேலைக்கு போறாங்க. அந்த பெண்ணோட அம்மா வந்து எங்களை பார்த்து சந்தித்து கண்ணிலேருந்து கண்ணீரா வருது, தார தாரையா கண்ணீர் வருது. நீங்க இல்லைன்னா லைஃப் எப்படி ஆயிருக்கும்னு எங்களுக்கு தெரியலங்க. இன்னைக்கு என் பொண்ணும் எல்லாரும் மாதிரியும் நிக்கிறா, எல்லாரும் மாதிரியும் டிகிரி முடிச்சுட்டு அவளும் ஒரு வேலைக்கு போறா, கௌரவமான ஒரு வேலைக்கு போறா. இப்படிதானே சமூகத்துல நம்மளால என்ன செய்ய முடியும்ன்றத சிந்திக்கணும். பெண்கள் நினைத்தால் முடியாதது ஒன்றுமே இல்லைன்றத நான் திரும்ப இங்க சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் தோழர்களே. நமக்கு இந்த ஒரு வேலையை எடுத்தா அதை பாதியில விட்டுட்டு போற பழக்கம்லாம் நமக்கு இல்லைங்க. எடுத்தா அதுல செஞ்சு முடிச்சுட்டு அதுல வெற்றியையும் அடைவோம். அத்தகைய மகளிர் தான் நாம். அப்ப பெண் முகவர்களாகிய நீங்களும் நம்மளோடு இணையணும் அப்படிங்கிறதான் தோழர்களே. இந்த இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். நாங்க வந்து சமூக நல பணிகள் ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொள்கிறோம். தோழர்கள் நீங்க கிளைகளில் பார்த்துருப்பீங்க, எங்களுக்கு மகளிர் பொறுப்பாளர் வந்து லிஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க பிரான்ச்ல. அங்க இருக்கக்கூடிய ஆதரவற்றோர் இல்லமாகட்டும், முதியோர் இல்லமாகட்டும், அந்த இடத்துக்கு வேண்டிய உதவிகள் அதுல ப்ரையாரிட்டி பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெண் குழந்தைக்கு எஜுகேஷன், பெண் குழந்தைக்கு கல்வினா முதல்ல அதுக்கு தான் நிதியுதவி. ஏன் ஒரு பெண்ணிற்கு கல்வி கிடைத்தால் அது அந்த குடும்பத்திற்கும் அந்த சந்ததியினருக்கும் அந்த சமூகத்திற்குமே அது உதவியாக இருக்கும் என்பது காரணத்தினால்தான். அப்ப ஒரு பெண்ணுக்கு எஜுகேஷன் தான் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து நாங்கள் சமூக நல பணிகளில் மேற்கொள்கிறோம். தொடர்கள் நீங்களும் முடிஞ்சா எங்களுடைய சமூக நல பணிகளோடு இணைந்து நாங்களும் சமூகத்திற்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு நீங்களும் உதவ வேண்டும் என்று வியாசியிடம் கேட்டுக்கொள்கிறேன் தோழர்களே. தோழர்களே, எனக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன் நான். ஏன்னா நான் சார்ந்திருக்கக்கூடிய சங்கத்தில் நாங்கள் வந்து வெறும் 150 மகளிர் தான் இருக்கோம். இன்னைக்கு இங்க 350 மகளிர் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறோம், நம்மளோட ஸ்ட்ரென்த் இன்னும் கூடுது. அப்ப நாம பணிபுரியக்கூடிய இந்த எல்ஐசி என்னும் நிறுவனத்தை பொதுத்துறை நிறுவனமாகவே தொடர்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கைகோர்த்து போராட்டத்தை நடத்தி வென்றெடுப்போம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ.